இஸ்ரவேல் தேசமும் பெலிஸ்தியர்களும் போர்க்களத்தில் எதிரெதிரே நின்றார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய ஆள் முன்னே வந்து சத்தமிட்டு கேலி செய்தான். அவன் பெயர் கோலியாத். யார் என்னுடன் போராட வருவான் என்று அவன் சவால் விட்டபோது இஸ்ரவேல் வீரர்கள் யாரும் முன்னே வரத் துணியவில்லை. அவன் உயரமும் ஆயுதங்களும் பார்த்தால் அனைவருக்கும் பயம் வந்தது. அப்போது அங்கே வந்தான் ஒரு இளைஞன், தாவீது. அவன் ஒரு மேய்ப்பன். ஆனால் கடவுள் மீது அவனுக்கு பெரிய நம்பிக்கை இருந்தது. தாவீது கேட்டான், நாம் ஏன் இப்படி பயப்பட வேண்டும்? கர்த்தர் நம்முடன் இருக்கிறார். பிறகு அவன் தைரியமாகச் சொன்னான், நான் கோலியாத்துடன் போராடுவேன். சிலர் தாவீதுக்கு ராஜாவின் கவசம் போட்டுவிட முயன்றார்கள். ஆனால் அது அவனுக்கு பொருந்தவில்லை. அவன் அதை நீக்கி தன் நம்பிக்கையோடு மட்டும் முன்னே நடந்தான். அவனிடம் பெரிய கவசமும் இல்லை, வாளும் இல்லை. தாவீது எடுத்துக்கொண்டது ஒரு கல்லெறியும் மற்றும் ஓடையிலிருந்து எடுத்த சில மென்மையான கற்கள். ஒரு கணத்தில் கல் பறந்து சென்று கோலியாத்தின் நெற்றியில் பட்டது. அவன் தடுமாறி கீழே விழுந்தான். இஸ்ரவேல் மக்கள் தைரியமாக முன்னே சென்று வெற்றி பெற்றார்கள். இந்த கதையின் பாடம், உடல் பலம் பெரியதாக இருந்தாலும் விசுவாசம் அதைவிட பெரியது. கடவுளை நம்பினால் பெரிய பிரச்சனைகளையும் ஜெயிக்க முடியும். சிறியவராக இருந்தாலும் பெரிய வெற்றி பெறலாம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கோலியாத் போல பெரிய பயங்கள் வரும். அந்த நேரத்தில் நம்முடைய தைரியம் கடவுள் மீது வைத்த நம்பிக்கையிலிருந்தே பிறக்குமென்று இந்த கதை நினைவூட்டுகிறது.